ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு மளிகை கடைக்காரர் அண்ணாச்சி சொன்ன வாழ்க்கை அனுபவம். அவர் ஒரு முறை ஒரு கடையில் வேலை செய்துட்டு இருக்கும்போது, சொந்தக்காரங்க கடையில் தான் சரியாக சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களாம். அந்த ஓனர் அம்மா கொஞ்சம் கடுமையாக நடத்துவாங்களாம். ஒரு நாள் பக்கத்தில் பஸ்ஸில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாராம். அப்போ அங்கே ஒரு படித்த மனுஷன் வந்தாராம். அவர் நல்ல ஆலோசனைகள் கொடுத்தாராம். அதை 2 பார்ட்டாக சொல்ல போகிறோம். இதில் ஒரு பார்ட். அப்போ நல்ல ஆலோசனை கொடுக்கும்போது அவரை உட்கார வச்சு ஃப்ரீயாக இருக்க டைமில், தம்பி, ஒரு மனுஷன் முன்னேறதுக்கு 5 காரணங்கள் இருக்குது. முதலாவது நல்ல தாய் தகப்பன், அப்புறம் நல்ல கல்வி, அப்புறம் நல்ல சமுதாயம், அப்புறம் நல்ல நாடு, நல்ல மத மார்க்கம். இந்த 5 இருந்தால் ஒரு மனுஷன் முன்னேறலாம். அந்த 5 இல்லாத ஜனங்கள் தான் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு குடிசை ஏரியா. அங்கே இவர் மளிகை கடையில் வேலை செய்கிறார். முதலாவது இந்த ஜனங்களை பற்றி கல்வியை கற்றுக்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதில் பக்கத்தில் இருக்க மார்வாடி கடைக்கு எப்படி வருமானம், அவர் எப்படி ஐஸ்வர்யான ஆகிறாருன்னா, இந்த ஜனங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு வராங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு போட்டு ஒரு சீட்டை போடுவாங்க. அதை தள்ளி எடுத்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்தோன்னா அதில் ஒரு தங்க நகையை வாங்குவாங்க. அந்த தங்க நகையை போட்ட உடனேயே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அது ஒன்று சொந்த பந்தத்தில் வரலாம், இல்லை சொந்தத்தில் கடன் கேட்டு வரலாம், இல்லை நண்பர்களை கடன் கேட்டு வரலாம், இல்லை பிள்ளைங்க அடித்தடி போடலாம், இல்லை மெடிக்கல் செலவு வரலாம். உடனே மாறுவடையிடையே அடகு வைப்பாங்க. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை சேர்த்து சீட்டு போட்டு எடுத்து அதில் ஒரு நகையை வாங்கி அந்த நகையை போட்ட உடனே இந்த செலவு வரும்போது அடகு வைப்பாங்க. அதில் 1/3 அடகு வச்சு கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதம் வட்டியை கட்டுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு மேலும் மேலும் செலவு வரும்போது அதை திருப்பாமையே விட்டுருவாங்க. இப்படி அவங்களுக்கு நின்று போகிற பணத்தில் தான் அந்த மார்வாடி வாழ்கிறாங்க. அதே மாதிரி மளிகை கடையை எடுத்துட்டிங்கன்னா, இவங்க அன்றாடு வருவாங்க, பொருட்களை வாங்குவாங்க, சமைப்பாங்க. அதில் உங்களுக்கு வருமானம் கிடைக்குது. சரியாக சாப்பிட மாட்டாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க. அதனால் இவங்களுக்கு வியாதி வரும், மெடிக்கல் ஷாப்புக்கு வருமானம் வருது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட வருமானங்கள் இவங்களுடைய உழைப்பிலேருந்து போயிட்டுருக்கு. ஒரு வீடுன்னு எடுத்துட்டால் அதில் அப்பா ஒரு தொழில் பண்ணாருன்னா அம்மா ஒரு தொழில் பண்ணுவாங்க. அவருக்கு 3 பிள்ளைங்க பிறந்தால் அது படிப்பு நாலேஜ் இல்லாமல் அதுங்களும் சிறு தொழிலே செய்யும். அந்த சிறு தொழில் செய்கிற ஜனங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். அந்த பிள்ளைங்க வளர்ந்து வர நேரங்களில் சினிமா மேலே யோகம் வரும், இல்லை அடிதடி போட்டதில் வரும்,